சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்திற்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அங்கு அலைமோதுகிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது சபரிமலையில் பக்தர்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? பக்தர்களை கட்டுப்படுத்த அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 70,000 பேர்லேருந்து அதிகபட்சம் 1,00,000 பக்தர்கள் வரைக்கும் வந்து இங்கே 18ஆம் படி வழியாக சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா பக்தருடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய பம்பையில் வந்து அந்த முன்பதிவு செய்வதை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக குறைந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு காலையிலிருந்து, அதாவது நேற்று இரவு முதல் வந்திருந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இன்று காலை முதல் நெய் அபிஷேகம் செய்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பக்தருடைய கூட்டமானது குறைந்து காணப்படுகிறது. தற்போது இந்த குடகு பகுதியிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி இன்னைக்கு சாமி தரிசனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி அவங்க கிட்ட கேட்போம். சாமி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நாங்கள் வந்து குடகுலேருந்து வர்றோம். என் பேர் வந்து குமார்னு சொல்லி. சாமி, நேற்று 1 மணிக்கு பம்பையிலேருந்து ஏறினோம். ஏறிட்டு இன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு வந்தோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறமா இங்கே பார்க்க வேண்டியதுன்னா பம்பையில் வந்து சுவாமிங்க கொஞ்சம் நீட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். என்ன தெரியுங்களா, இருக்கிற வேட்டி எல்லாமே அங்கே பம்பையில் போட்டுட்டு அதை வந்து கங்கா நதி சுத்தமான தண்ணி, அது தீர்த்தம், அதை பொருள் பாழாக்குறாங்க. தயவுசெய்து சாமிங்க எவ்வளோ எச்சரிக்கை பண்ணி நம்ம தர்மம், நம்ம சம்ஸ்கிருதி நாம் பாழாக்கக்கூடாது. நம்ம எல்லாம் வந்து இதை காப்பாற்றி முன்னேற்றணும். நம்ம பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் குடகு ரொம்ப அருமையாக இருக்குது சுவாமி சபரிமலை. எல்லோரும் வாங்க. ஏன்னா இங்கே வந்து ஐயப்பன் தரிசனம் இன்னைக்கு கூட்டம் குறைஞ்சதாக இருக்குது. இதுவரை சொன்னாங்க எல்லாமே நியூஸில் ரொம்ப இருக்காங்க, முடியல, அத்தனை பேர் ஒன்றுமே இல்லை. பக்தியோடு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே பண்ணுவாங்க சொல்ல மாதிரி விரும்புகிறேன் சுவாமி. நம்ம ஜெய் காவேரமே. சாமி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சாமி தரிசனம்? சார், நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு தான் பம்பைக்கு வந்தோம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணிக்கெல்லாம் தரிசனம் முடிஞ்சிச்சு. கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் ஆவரேஜாக தான் இருக்குது. எல்லாமே தைரியமாக வரலாம் ஐயனை பார்க்க. சாமி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி இருந்தது இன்னைக்கு கூட்டம்? நாங்கள் விருகமுகம் சென்னையிலேருந்து வரோம். நேற்று 1:30 மணிக்கு வண்டி ஏறணும். காலைல 4:30 மணிக்கு இறக்கி விட்டாங்க. நாங்கள் சாமி தரிசனம் ஒரு 10 மணிக்கு நான் முடிச்சிட்டோம். 5:30 மணிக்கு பம்பை ஏறணும். இப்போ 10 மணிக்கு 8 மணி 3 வேளையும் பார்த்துட்டோம் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து வந்த பக்தர்கள், அதாவது கிட்டத்தட்ட 40,000 பேர் வரைக்கும் இப்போ இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறந்த பிறகு வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த உலக புகழ்பெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியானது நாளைக்கு நடைபெற உள்ளது எரிமேலியில். இதைத் தொடர்ந்து பந்தளம் அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டியானது புறப்பாடு வந்து 13ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மகர ஜோதியானது 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. தற்பொழுது இந்த பக்தருடைய வருகை அதிகமாக இருந்த காரணத்தினால பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கூடுதலாக 1000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மகர ஜோதியை எவ்வாறு சிறப்பாக நடத்தி முடிப்பது என்பது குறித்து அறநிலைத்துறையினுடைய சார்பாக இன்றைக்கு வந்து பம்பையில் அந்த சன்னிதானத்தில் ஒரு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதை குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். சந்தோஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.